அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இறுதியாக எனக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் சில செய்திகளை சொல்வதற்கு முன்னால் இப்ராஹிம் நபியை, அவர்களுடைய வரலாறுகளை நாம் ஏன் படிக்க வேண்டும்? உலகத்தில் எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், நல்லடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நபி தோழியர்கள், நபி தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எண்ணற்ற தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு நல்லடியார்கள், நபிமார்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே இப்ராஹிம் நபியை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன நோக்கத்திற்காக வேண்டி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே எத்தனையோ செயல் திட்டங்களை நாம் அறிவித்திருந்தாலும் இந்த காலத்திலே இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற செயல் திட்டத்தையும் ஜமாத் அறிவித்திருக்கிறது. ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்றால், மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய காலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றைய காலத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அழுச்சாட்டியங்கள், கொடூரமான செயல்பாடுகள் இன்றைக்கு எப்படி நடந்ததோ இதே போன்ற ஒரு நிலை அன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிக மோசமான, இறையச்சத்திற்கு மாற்றமான வாழ்வு இப்ராஹிம் நபியுடைய காலத்திலேயும் இருந்தது. அதை ஒற்ற வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சொன்னார்கள், அவர்களும் அவர்களுடைய மனைவியும் ஹிஜ்ரத் செய்து தாங்கள் பிறந்த வளர்ந்த அந்த நாட்டை விட்டு இன்னொரு பகுதிக்கு செல்கின்ற அந்த நேரத்திலே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து போகின்ற அந்த நேரத்திலே இன்னொரு பகுதிக்கு, இன்னொரு நாட்டுக்கு அவர்கள் செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மன்னர் இப்ராஹிம் நபியுடைய மனைவியை பார்த்து ஆசை கொள்கிறான். இப்ராஹிம் நபியையும் இப்ராஹிம் நபியுடைய மனைவியையும் அழைத்து வா என்று உத்தரவிடுகிறார். மன்னருக்கு முன்னால் இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் நிப்பாட்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியிடத்தில் மனைவியை பற்றி மன்னர் கேட்கிறான், இது யார்? இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரி தான். அதற்கு பின்னால் அந்த சகோதரியை, இப்ராஹிம் நபியுடைய மனைவியை அழைத்து தனிமைக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் அழகான, அற்புதமான, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பாடமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்னுடைய மனைவியே, இப்பொழுது
உன்னை இந்த நாட்டுடைய மன்னர் அழைக்கிறான். நீ ஈமானோடு இருக்க வேண்டும், இஸ்லாம் என்ற இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா? இந்த மண்ணிலே இந்த நாளிலே உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் முஸ்லீமாக இல்லை. உலகத்தில் அவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் கற்பழிப்பு நடக்கிறது, அனாச்சாரங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் இதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் மிக மோசமான ஒன்று. சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், செய்திகளை படித்திருந்தால், செய்தி சேனல்களிலே பார்த்திருந்தால், இந்தியாவையே உலுக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு செயல் என்ன? ஒரு மருத்துவர், அதுவும் பெண் மருத்துவர், கல்கத்தாவிலே மேற்கு வங்காளத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பெண் மருத்துவர் இரவு நேர டியூட்டியிலே வேலையிலே பணி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி பணி செய்கின்ற அந்த நேரத்தில் சில ஆட்களுடைய ஒத்துழைப்போடு அந்த பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறாள், இறுதியாக கொலை செய்யப்படுகிறாள். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை எங்கோ தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுகிறார்கள். கொடூரமான ஒரு செயல் இல்லையா? இன்றைக்கு மருத்துவ உலகமே இந்த கொலைக்கு, இந்த கற்பழிப்புக்கு எதிராக பொங்கி எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தை ஆளுகின்ற அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீதிகளிலே இறங்கி அவர் ஊர்வலம் செல்கிறார். மத்திய மாநில அரசுகள் இவைகளுக்கு எதிராக கண்டன குரல்களை பதிவு செய்கிறார்கள். ஆனாலும் என்ன தீர்வு? இந்த கற்பழிப்பு என்பது, இந்த கொடூர செயல் என்பது ஏதோ மேற்கு வங்கத்தில் நேற்று நடந்தது என்று நீங்க நினைக்கிறீர்களா? அது மாத்திரம் இல்லை, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்திலே இதைவிட கொடூரமான இன்னொரு செயல் நடந்தது. அதுவும் மருத்துவத்துறையை சார்ந்த இன்னொரு பெண்மணிக்கு. அந்த பெண்மணி யார்? வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணு தான். இரவு நேரத்திலே மருத்துவ பணியை முடித்துவிட்டு நர்ஸாக இருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்கிறாங்க. எல்லாத்தையும் முடித்து விட்டு வெளியிலே வருகிறார், வழக்கமான பாதையிலே வருகிறார். ஒரு 3-4 பேர் அந்த பெண்ணை வழிமறிக்கிறார்கள். வழிமறித்து அந்த பெண்ணை நடு வீதியிலேயே கற்பழித்து அந்த பெண்ணை கண்ட துண்டமாக வெட்டி தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த வழக்குகள் எல்லாமே இந்தியாவில் ஏதோ 1-2 நடக்குது என்று நீங்க நினைக்க முடியாது. நிர்பயா வழக்கில் இருந்து ஏகப்பட்ட கொடூரங்கள் இது போன்ற இந்த நாட்டிலே இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? கற்பழித்து அந்த சகோதரிகளை கொலை செய்தார்களே, கொலை செய்த அந்த கயவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் என்ன பதில சொன்னா தெரியுமா? அந்த பெண் கொலை செய்யப்பட்டால், மானபங்கப்படுத்தப்படவில்லை, கற்பழிக்கப்படவில்லை என்று அவர்கள் பொய்க்கு மேல் பொய்யே சொன்னார்கள். இன்னொரு இடத்துல உச்சகட்டமாக இதைவிட கூடுதலாக என்ன சொன்னார் என்று தெரியுமா? அந்த பெண் நடத்தை கெட்டவள், ஒழுக்கக்கேடான பெண், அவளுக்கு நியாயமான பழக்க வழக்கங்கள் கிடையாது என்றெல்லாம் அந்த பெண்ணின் மீது கடுமையான அவதூறுகளை வாரி வாரி வீசினார்கள். இது எல்லாம் அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து கொண்டு மன வேதனையோடு அதை விற்கவும் முடியாம, கக்கவும் முடியாம, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையில் இருந்து மீளுவதற்கு முன்னாலேயே மகள் மேல் அவர்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டை கேட்டு நடைபெறமாக இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். 1-2 இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய கொடுமை 1-2. இப்பதான் இப்ராஹிம் நபியுடைய நினைவு நமக்கு வருகிறது. இப்ராஹிம் நபியுடைய மனைவி, அவரும் கணவனும் மனைவி செல்கின்ற அந்த நேரத்தில் அந்த பெண்ணை கற்பழிப்பதற்குத்தானே, அந்த பெண்ணுடைய கற்பை சீரழிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் தானே அவன் ஓடி வருகிறான். அங்கு இருக்கக்கூடிய மன்னன் துடிக்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது நீங்க நினைத்து பாருங்கள். உனக்கு இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் மூமின் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நீ உறுதியாக அந்த கொள்கையை நீ கேள். ரஹ்மானிடத்தில் அந்த உறுதியான சிந்தனை நீ கேள். மன்னன் அந்த பெண்ணை அடைவதற்கு முற்படுகிறான். அல்லாஹ்விடத்தில் அந்த பெண் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மண்ணிலே
என்னையும் இந்த என்னுடைய கணவரையும் தவிர வேற யாரும் உனக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. முஸ்லிம்களாக நாங்கள் தான் இருக்கிறோம். நான் கற்பு ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக வாழ வேண்டும் என்றால், என்னுடைய கற்பு இன்ன பிற மக்களால் சூறையாடப்படக்கூடாது என்றால், இந்த கொடியவனிடத்தில் இருந்து என்ன நீ பாதுகாப்பு, எனக்கு நீ பாதுகாப்பு வழங்கு. இறைவனிடத்தில் கேட்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அதற்கு பின்னால் அந்த பெண் விடுவிக்கப்படுகிறாள். இது எல்லாம் நபி அவர்கள் சொல்லுகின்ற செய்தி வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. என்ன விஷயம்? நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கஷ்டம் என்பது நம்மை துரத்தி கொண்டே வரும். குடும்ப கஷ்டம், அல்லது வியாபாரத்தில் கஷ்டம், அல்லது மாமியாருடைய கஷ்டம், அல்லது மருமகளுடைய கஷ்டம், அண்ணனுடைய தொந்தரவு, தம்பியுடைய தொந்தரவு, ஊருடைய தொந்தரவு, உலகத்தினுடைய தொந்தரவு, நம்மை அது துரத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். யாருக்குத்தான் அந்த தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும்? எல்லாத்துக்கும் இது போன்ற பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா? இப்ராஹிம் நபி நிப்பார். 2 பேர் தான் முஸ்லிமா இருக்கிறாங்க. உலகமே அவர்களை எதிர்க்கிறது. கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஊர்ல நம்மளால் ஈமானோடு வாழ முடியாது என்ற சூழல் வருகிறது. ஊரை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகின்ற அந்த நேரத்தில் கூட நிம்மதியாக போக முடியல. யார் இடத்துல முறையிட்டாங்க? ரஹ்மான் இடத்துல, படைச்சவன் இடத்துல. அந்த ஈமானிய உறுதி, ஈமானிய அந்த மிக வலுவான ஒரு சிந்தனை. அல்லாஹ் காப்பாற்றுவான், ரஹ்மான் காப்பாற்றுவான். ரஹ்மானை தவிர இந்த சங்கடத்தில் இருந்து நமக்கை காப்பாற்றுவதற்கு, நம்மை சீர்தூக்கி விடுவதற்கு யாரும் கிடையாது. இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? நமக்கு வருமா? கணவனுக்கும் நமக்கும் பிரச்சனை, போடா அப்படின்ட்டு போயிடுறோம். மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, மனைவி வேண்டாம் தலாக் அப்படின்ட்டு போயிடுறான். பிள்ளைக்கும் தாய்க்கும் பிரச்சனை, தாயை நடு ரோட்டில் விட்டுட்டு இவன் பேசாம போயிடுறான். அடே, அல்லாஹ் மேல நம்பிக்கை வேண்டாமா? ரஹ்மான் மேல உள்ள நம்பிக்கை வேண்டாமா? ரஹ்மான் மேல உள்ள நம்பிக்கை இருக்கும் என்றால் தானே இந்த சங்கடத்தை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில அவங்க காட்டி தந்த வழிமுறைகள்ல அற்புதமான ஒரு பாடம். குறிப்பாக தாய்மார்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாராமா அவர்கள் காட்டிய அழகான ஒரு அற்புதமான ஒரு பாடமும் படிப்பினையும் இதோடு நின்று விடவில்லை. இன்றைக்கு உலகத்தில் தீமைகள், குறிப்பாக கொள்கைக்கு எதிரான தீமைகள் 1-2 இல்லை, ஏகப்பட்ட தீமைகள். நீங்க கண்ணை மூடி திறப்பதற்குள்ளால ஒரு அமைப்பை தொடங்கிடுவாங்க. அவன் ஒரு கொள்கையை சொல்லுவான். இந்த சைடு திரும்பினா ஒரு கொள்கை, இங்க திரும்பினா ஒரு கொள்கை, முன்னால போனா ஒரு கொள்கை, பின்னால போனா ஒரு கொள்கை. எல்லாரும் யாரு? எல்லாம் முஸ்லிம், எல்லாருமே முஸ்லிம். இன்னும் சொல்ல போனால் சில பேர் தௌஹீது என்ற பேர்ல ஏகப்பட்ட பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, மார்க்கத்துக்கு விரோதமான சிறுக்கான காரியங்களை கூட இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இவ்வளவு கொள்கை குழப்பங்கள் இந்த நாட்டு மக்களிடத்திலே, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினிடத்திலே இருக்கிறது. இதுக்கும் இப்ராஹிம் நபி தான் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் கொள்கை விஷயத்தில் எவ்வளவு கரெக்டாக இருந்தாங்க, நூல் பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள், அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்கள், கொள்கையில் அவர்கள் இருந்த நிலைப்பாடுகள், எவ்வளவு பெரிய கொள்கை குழப்பங்கள் வந்தாலும் தெளிவா நிற்பாங்க. கொஞ்சம் கூட ஆடி அசைஞ்சு இல்ல இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், பாத்தியா ஓதலாமா, ஓதனா ஓதிட்டு போ, ஓதலனா ஓதாம இருந்துட்டு போ, இப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை இப்ராஹிம் நபிட்ட இல்லை. மௌலூது ஓதலாமா ஓதக்கூடாதா, என்னப்பா அவன் என் அண்ணன் ஓதுறான், எனக்கு பிடிக்காதுதான், என்ன செய்ய, சரி அவன் கொள்கை அவனுக்கு, என் கொள்கை எனக்கு, இப்படின்னு இப்ராஹிம் சொன்னது கிடையாது. அதே மாதிரி வரதட்சணை கல்யாணத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, என்ன செய்ய, அக்காவாச்ச, தம்பி ஆச்ச, மாமன் ஆச்ச, மச்சான் ஆச்ச, விட்டாச்சுன்னா உறவு செத்து போயிருமே, உறவை நம்ம சேர்ந்து வாழணுமே, அதனால என்ன அநியாயம் நடந்தாலும் போய்க்கிடுவோம், போய் அந்த பிரியாணியை போய் சாப்பிட்டா தானே நமக்கு உறவெல்லாம் கைகூடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு தீமை நடந்தாலும், எவ்வளவு அனாச்சாரம் நடந்தாலும் போய் தலையை காட்டிட்டு வரக்கூடிய சமூகம் நம்ம. இது மாதிரி எந்த தீமையா இருக்கட்டுமே,
அட இதாவது பரவாயில்லை, தப்பு தான். இதை விட கொடுமை என்ன? ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அதுக்கு பூ புனித நீராட்டு விழாமா, அந்த நீராட்டுவதற்கு நம்ம தாய்மார்கள் எல்லாம் படையெடுத்து போறோம். எங்கப்பா இருக்குது? அசிங்கம் பிடிச்ச ஒரு விஷயத்திற்கு புனிதம் என்ற பட்டம் கொடுத்தது நம்ம தான். உலகத்திலேயே நீங்க வேற எங்கே நீங்க பாருங்க, ஒரு வெளியில அது கொஞ்சம் வேற வார்த்தையில சொல்ல போனால் அசிங்கமான ஒன்று, அதுக்கு புனிதம் என்ற பட்டத்தை கொடுத்துட்டு அதுலயும் போய் பிரியாணி போய் சாப்பிட்டு வரமே. என்ன தீமை நடந்தாலும் சரி, எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் சரி, கண்ணை அப்படியே மூடிட்டு சரி சரி, நம்ம பெரியம்மா மகள்ல, நம்ம சின்னம்மா மகள்ல, எழுத்த விட்டு பிள்ளைல நம்ம போகலன்னா என்ன ஆயிரும், நாளைக்கு பேசுவாங்களே, அவங்க முகத்துல போய் முழிக்கணுமே, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இத மாதிரி அநியாயங்கள்மான நிகழ்வுகள்ல நாம இன்னைக்கும் கலந்து கொள்றோம். இவ்வளவு பெரிய தீமைகள்ல கலந்து கொள்றது, கொள்கைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விவகாரங்களை அதை ஆதரிக்கிறது, இப்படின்னு எல்லா விஷயமும் இருக்கா இல்லையா? இப்ராஹிம் நபி நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தெளிவா இருந்தா நீங்க பாருங்க. தன்னுடைய தந்தை அவர் வேற ஒரு கொள்கையில இருக்கிறார், கேட்கிறார், நேரடியா கேட்கிறார், என்னுடைய தந்தையே எதற்காக வேண்டி இந்த மற்ற விக்கிரகங்களை எல்லாம் நீ எதுக்காக வணங்க வேண்டும்? அவைகள் பேசுமா? யார்கிட்ட கேட்கிறாரு? தந்தை இடத்துல. நீ ஒன்ன பிடிச்சு வணங்குற, ஏதோ இந்த மைக்க வணங்குற, அல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சு வணங்குற. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ அதை வணங்கு, ஆனா வணங்குறதா இருந்தாலும் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? அது பேசுமா? நீ கூப்பிட்டா பதில் சொல்லுமா? நீ அழைத்தால் பதில் சொல்லுமா? இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. அப்பதான் தந்தைக்கு கடுமையான கோபம் வருது, மகன் மேல, இப்ராஹிம் நபி மேல கடுமையான கோபம் வருது. இல்லம் தன்தஹில அர்ஜுமன்னக, மவனே இது மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றணும், இது குர்ஆன்ல இருக்குதா, இது ஹதீஸ்ல இருக்குதா, ஆயத்துல இருக்குதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, கல்லாலேயே அடிச்சு உன்னை விரட்டுவேன். சொன்னது யாரு? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார். சொல்லப்பட்டவர் யார்? கேட்டவர் யாரு? இப்ராஹிம் நபி. உடனே வாப்பவே திட்டாங்க, அத்தாவே கடுமையா பேசிட்டாங்க, இனிமேல் என்ன செய்யறது, சரி ரைட்டு கொஞ்சம் இறங்கி போவோம் அப்படின்னு இருந்தாங்களா? கடுமையான வார்த்தையில விமர்சனம். தகப்பனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கடுமையான ஒரு விமர்சனம். யாரா இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க, கொள்கைக்கு எதிரி என்றால் எதிரிதான். அவ்வளவு கடுமையாக பேசினார்கள். வரலாறுகள்ல இவ்வளவு நாம படிக்கத்தான் செய்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள்ல இவ்வளவு நாம இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதோடு அவங்க விட்டு விடல. இறைவனுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறதுல இப்ராஹிம் நபியை விட்டால் வேற ஆளே கிடையாது. அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அஸ்லிம், அல்லாஹ் உத்தரவு போடுவானா இப்ராஹிம் நபிக்கு, இப்ராஹிமே அஸ்லிம், நீ கட்டுப்படு. இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் நபியுடைய பதில் என்ன தெரியுமா? கால அஸ்லம்து யா அல்லாஹ், அகிலத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அஸ்லிம்னு அல்லாஹ் சொல்லிட்டா, கட்டுப்படு அப்படின்னு சொல்லிட்டா, இப்ராஹிம் நபியுடைய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தொழுவுங்கிறான். இப்ராஹிம் நபி வந்து யோசிக்கவும் மாட்டாங்க, தொழுன்னா அடுத்த நிமிஷமே தொழுதுருவாங்க. நம்மள்ட்ட தொழுன்னு சொல்லி பாருங்க, பால் அடுப்பில் கிடக்க, கத்தரிக்காய் வேவுதா வேவலையான்னு தெரியலையே, என் பிள்ளை இப்போ தானே ஸ்கூலில் விட்டு வரணும், 1008 விளக்கங்களை பேசுவோம். இப்ராஹிம் நபிட்ட அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தொழுவுன்னாச்சுன்னா பால் அடுப்பில் கிடந்தா என்ன, புள்ள நடு ரோட்டில் நின்னா என்ன, முதல்ல தொழுக. அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், முதல்ல கட்டுப்பாடு. போய் பேசாதே அப்படின்னு அல்லாஹ் ஒரு உத்தரவு. இப்ராஹிம் நபி போய் பேச மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அவங்கள்ட்ட வாயில பொய் என்ற ஒரு வார்த்தை கூட வராது. அதான் இப்ராஹிம் நபி. நம்மள்ட்ட போய் பேசிடுவோம், ஏமாத்துவோம், பித்தலாட்டம் பண்ணியிருப்போம், பண்ணது கூட தப்பு என்று தெரிஞ்சாலும் கூட அதை நியாயப்படுத்தி பேசுவோம். ஏமா போய் சொன்ன, நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, அது தெரிஞ்சா நீனா என்ன திட்ட மாட்டேன். ஏமா போய் சொன்ன, எங்க மாமி அங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதனாலதான் கொஞ்சம் பொய் பேசினேன். எதுக்கு பொய் பேசுனது தப்பு,
அது சரி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் பேசிட்டேன் அப்படின்னு வாயிலிருந்து ஒரு காலத்திலேயே வராது. அதை நியாயப்படுத்துறதுக்காக பல்வேறு பொய்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு தேவையா தேவையில்லையா? நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு நன்மையிலையும் நீங்க பாருங்க. தானம் கொடுங்கள் அப்படின்னா 1008 தடவை யோசிப்போம். இப்ராஹிம் நபிட்ட தானம் கொடுங்கன்னா என்ன இருக்குதோ கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு தான். இப்ப நமக்கு அது ரொம்ப தேவை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாமனை பார்க்கிறோம், மச்சானை பார்க்கிறோம், மைனியை பார்க்கிறோம், எழுத்த வீட்டை பார்க்கிறோம், ஊர் ஜமாத்தை பார்க்கிறோம், தெருக்காரங்களை பார்க்கிறோம். ஒரு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு எத்தனை பார்வை, அத்தனை பேர் சம்மதத்தை வாங்கிட்டு தான் நம்ம ஒண்ணே செய்ய வேண்டி இருக்கிறது. திரும்ப திரும்ப திருமணத்தை பத்தி பேசுறோமே, ஏன் அதை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவ்வளவு அனாச்சாரம் திருமணத்தில் நடக்கிறது. அவ்வளவு அனாச்சாரம் நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்களாவா கண்டுபிடிச்சிய? நீங்க கண்டுபிடிச்சது இல்லை. எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், அடுத்த ஊருக்காரன் என்ன இளவையால் திருமணத்தின் பேரால புதுசா ஒண்ணு செஞ்சிருவான். உடனே அதை காப்பி அடிச்சுட்டு நம்மளும் செய்யணும். நடக்கா? எல்லாமே அப்படித்தான் நடக்குது. எங்கெங்க தீமைகள் நடக்கிறதோ அந்த தீமையில ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பாடமாக எடுத்து செயல்படுத்துறோமா இல்லையா? அப்ப இந்த செயல்படுத்தக்கூடிய நாம இப்ராஹிம் நபியை நீங்க முன்மாதிரியாக நீங்க எடுத்து பாருங்க. எந்த தீமையை அவங்க செஞ்சாங்க? அல்லாஹ் ஒரு தீமையை விட்டு விலகு என்று சொன்னால் அதுல மாற்று பேச்சு இப்ராஹிம் நபிட்ட கிடையாது. இஸ்லாத்துல இது இல்லப்பா, உடனே விலகி நிற்பாங்க. இது இல்லைன்னா இல்ல, முடிஞ்சு போச்சு. அதோடு மாத்திரம் இல்ல, ஒரு நன்மையான விஷயத்தை இறைவன் கட்டளையிடுகிறான் என்றால் அங்கேயும் யோசனைங்கிறதே கிடையாது. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபி அவங்க பேசுறதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மகன்கிட்ட பேசுறாரு இப்ராஹிம் நபி. என்ன பேசுறாரு? மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபல்லூர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். நீ என்னப்பா நினைக்கிற? வாப்பா அத்தா பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. உடனே பிள்ளை என்ன சொல்லுது? மகன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஃபால் மா துமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தகப்பா, அல்லாஹ் உங்களுக்கு எதை உத்தரவிட்டிருக்கிறானோ அதை நீங்க செயல்படுத்துங்க. கண்டிப்பாக நான் பொறுமையாளர்களில் ஒருவனாகத்தான் இருப்பேனே தவிர இறைவனுடைய கட்டளையை மீறுகின்ற, இறைவனுடைய கட்டளையை செய்யக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு அயோக்கியனாக, ஒரு பாவியாக நான் இருக்க மாட்டேன். பொறுமைசாலியாக நான் இருப்பேன். தகப்பனாருடைய பேச்சு, பிள்ளையுடைய பேச்சு ரெண்டே நீங்க பாருங்க. இன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் இருக்கிறோம், இஸ்லாத்துல இருக்கிறோம். உங்க வீட்டை அல்லாஹ் காண்டி கொடுத்துருங்க அப்படின்னா பதில் என்ன வரும்? அல்லாஹ் அப்படி கேட்கல. ஒரு பேச்சுக்கு நீங்க நல்ல சொகுசா வீடை கட்டி வச்சிருக்கிறீங்க, நல்ல ஏசி மாட்டி வச்சிருக்கிறீங்க, சகல வசதிகளும் இருக்கிறது. உங்க வீடு இப்பதான் கட்டி புதுசா அங்க குடியேறி இருக்கிறீங்க. உங்க வீட்டை அல்லாஹ் காண்டி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டாரு. ஏன் அல்லாவே சொல்றான்னு வச்சுக்கிடுங்களா ஒரு கற்பனைக்கு. என்ன செய்வீங்க? கொடுப்பாக. இவ்வளவு கொடுக்கறது தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன். இது நம்மளுடைய வார்த்தை. ஆனா இப்ராஹிம் நபியா இருந்தால் ஊடா என் மகனையா இருந்தாலும் எடுத்துக்க, நீ தந்தது. நான் உங்க வரும்போது எதை நான் கொண்டு வரல. இந்த உலகத்துக்கு வரும்போது இஸ்மாயிலை நான் கையோடு கூட்டு வரல, இஸ்ஹாக்கை நான் கையோடு கூட்டு வரல, என்னுடைய மனைவி ஹாஜரா அல்லது சாராவை நான் கையோடு கூட்டு வரல. உலகத்தில் வரும்போது தன்னந்தனியாக எந்த விதமான ஆடை இல்லாம நிர்வாணமாக எதுவுமே இல்லாம தான் வந்தேன். நீ தான் எல்லாத்தையும் தந்த. நீ தந்தவன் கேட்கிற, எடுத்துக்க, என்னனாலும் எடுத்துக்க. இப்ராஹிம் நபின்னா அதுதான். இப்ப இந்த பாடம் நமக்கு வேண்டாமா? இப்ராஹிம் நபி இடத்துல அற்புதமான ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்று இறைவன் சொல்லி தருகிறான்னு இந்த பாடம் நமக்கு தேவையில்லையா? எதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய, உடனே கட்டுப்படுகின்ற அந்த விஷயம். மனைவியை கொண்டு போய் விடுன்ட்டான்ல, எங்க சொகுசான ஒரு இடத்துல இல்லை. இங்க இருந்து பிக்னிக் போவோமே, சுற்றுலா போவோமே, சுவிட்சர்லாந்து நல்ல வசதி உள்ளவங்க
அல்லது நெதர்லாந்து அப்படின்னு அங்கே போவோம். கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்தாச்சுன்னா ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம், குற்றாலம் போவோம். நல்ல அருவியில் நல்ல தண்ணி உழுது 2 நாளைக்கு ஜாலியாக இருந்தோம் வந்தோம். அது மாதிரி இடத்துல நம்ம மாப்பிள்ளை நம்மளை கூட்டு போகலையே, நம்ம அத்தா நம்மளை கூட்டு போகலையே, கூட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்போம். இந்த மாதிரி இடங்களில் விட்டா என் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, என் புருஷன் நல்ல புருஷன், என் அத்தா இருக்கிறாரு தங்கமான அத்தா, என்ன நான் ஊட்டின்னா அவர் கொடைக்கானல் கூட்டு போயிடுவார், கொடைக்கானல் சொன்னால் சிம்லாவை கூட்டு போயிடுவார். எவ்வளோ தங்கமான மனுஷன் பாராட்டுவோம். ஆனால் இப்ராஹிம் நபி கூட்டு போன இடம் என்ன தெரியுமா? மனைவியை கூட்டு போகிறாங்க இப்ராஹிம் நபி. எங்கே கூட்டு போகிறாங்க? சுவிட்சர்லாந்துக்கா, நெதர்லாந்துக்கா, குற்றாலத்திற்கா? நம்ம போயிட்டு வாரமே அதை மாதிரி சுற்றுலா தலங்களுக்கா? இப்ராஹிம் நபி கூட்டு போன இடம் மனித சஞ்சலமே இல்லாத, நீரே இல்லாத, உணவே இல்லாத அந்த வெறும் கட்டாந்தரையா இருக்கக்கூடிய இடத்துல மக்கா. இன்னைக்கு மக்கா பிரம்மாண்டமா இருக்கிறது, இன்னைக்குள்ள மக்கா அல்ல. இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் அங்க சில மலைகள் இருந்தது, சுற்றிலும் மலை. இன்னைக்கு நிறைய மலைகளை இடிச்சிட்டாங்க, சுற்றிலும் மலை. அந்த மலையினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு, சுற்றிலும் மலை, நடுவுல பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் மனைவியையும் பிள்ளையும் கொண்டு விடுறாங்க. விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க இப்ராஹிம் நபி. யா அல்லாஹ், என்னுடைய மனைவிய, என் பிள்ளைய, என் குடும்பத்தை இந்த கைரி தி ஸர்இன், விளைச்சலே இல்லாத, விவசாயமே இல்லாத, நீர்நிலைகளே இல்லாத அந்த இடத்தில் நான் விட்டிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என் மனைவி அங்கே சுத்தி பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல நிம்மதியாக வாழ வேண்டும். அதுக்கு இல்ல, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மனைவியை கொண்டு போய் விடுறாங்க, பிள்ளையை கொண்டு போய் விடுறாங்க வனாந்தரத்தில், மனிதர்களை இல்லாத இடத்துல, நீர் இல்லாத இடத்துல, ஒரு காட்டுல. அந்த இடத்துல விட்டதுக்கு காரணத்தை இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுமே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வீட்டுல, ஒரு மண்டபத்துல, அல்லது வேற ஏதாவது ஒரு தோப்புல நல்ல நிலையில நீ அங்க உட்கார்ந்து தொழுவுமா அப்படின்னு சொன்னா நமக்கு வலிக்குது. ஆனா இப்ராஹிம் நபி அவங்க ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல போய் விட்டுட்டு தொழு. நம்ம எங்க? இப்ராஹிம் நபி உடைய குடும்பம் எங்க? எவ்வளவு பாடங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சமா விட்டுட்டு போறாங்க. மனைவி கேட்கிறாங்க, இப்ராஹிமே என்ன தனியா விட்டுட்டு நீங்க பேசாம போறீங்களே, என்ன என்ன எங்களை காட்டுல விட்டுட்டு நீங்க பேசாம போறீங்களே? இப்ராஹிம் நபி அப்படி ஒரு பார்வை, மனைவியும் பிள்ளையும் பேசாம போறாரு. திரும்ப கேட்கிறாங்க, என்ன இப்ராஹிமே எங்களை விட்டுட்டு போறீங்களே, என்ன? திரும்ப ஒரு பார்வை. 3வது தடவை மனைவி தான் கேட்கிறாங்க, அமரக்க ரப்புக்க, உன்னுடைய இறைவன் இப்படி கட்டளையிட்டானா? என்னையும் என் பிள்ளையும் தன்னந்தனியாக இந்த வனாந்தரத்தில் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டானா? ஆமா. அப்படி என்றால் என்னுடைய இறைவன் ஒரு காலத்திலும் என்னை கைவிட மாட்டான். நம்பிக்கை மாப்பிள்ளை மேல இல்ல, கணவன் மேல இல்ல, பெற்றோர்கள் மேல இல்ல, பிள்ளைகள் மேல இல்ல, ரப்பு மேல. அதுதான் வேணும் நமக்கு. அட இந்த உலகமே திரண்டு வந்தாலும் என் ரப்பு என்னை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்றால் வனாந்தரம் அல்ல, எந்த இடத்தில் விட்டாலும் காப்பாற்றுவான். அதுதான் ரஹ்மான் காப்பாற்றுவான். கணவன் விட்டுட்டு போட்டுவான். சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, உணவு இல்ல, எதுவும் இல்லாம போட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை, நம்ம அத்தா, நம்முடைய சகோதரன் இப்படி விட்டான்னு வைங்களேன், வாயில வர்றது வார்த்தை கொஞ்சம் நெஞ்சம் வராது. பொறுப்படுவானா? தனியா விட்டுட்டு போயிட்டான்டா, நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான்டா. மனுஷனா இவன்? ஒரு மாப்பிள்ளை பார்த்து என்னை கெட்டி விட்டிய, அவன் எப்படிப்பட்டவனாவது விசாரிச்சான். அத்தாட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு கஷ்டப்பட்டு.
அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருப்பான். அவன் பார்த்தீங்கள ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தீங்கள, எங்க விட்டுட்டு போனான்னு தெரியுதா? எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? ஒரே அழுக 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 அழுக, கடைசி வரையும் அழுக. இப்ராஹிம் நபி நினைச்சு பாருங்களேன், ஏங்க அழுக வருது? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தருவான், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். கணவன் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டான், நம்முடைய பெற்றோர்கள் கைவிட்டாலும் படைத்தவன் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்ல, ரஹ்மான் மேல உள்ள நம்பிக்கை இல்ல. அப்படி இல்லாதனாலதான் இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை நமக்கு வருது. என்ன செய்ய போறோமோ என்ன செய்ய போறோமோ. ஒரு சாதாரண 8 கால் பூச்சியில இருந்து ஒரு சின்ன நாய் வந்தால் நம்மளுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு கடுமையான பயம். எதாயிருமோ எதாயிருமோ என்ன ஆயிருமோ. பயம் வேணும் தான், ஆனா இறைவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இதை விட கூடுதலா இருக்கும். அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்ற அந்த சிந்தனை இதை விட கூடுதலா இருக்கணும். இதே மாதிரி இப்ராஹிம் நபியுடைய வரலாறை ஒவ்வொன்றா நீங்க படிச்சுட்டு வாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, தானும் தன்னுடைய பிள்ளைகளையும் இப்ராஹிம் நபி அவ்வளவு அற்புதமா வளர்த்தாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க சொல்லி சொல்லி வளர்த்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி சென்ற அந்த வார்த்தைகள், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பிள்ளைகளிடத்துல அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யாரு? இப்ராஹிம் நபி. அதே போன்று யாக்கூப் நபி. 2 பேருமே திரும்ப திரும்ப பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? எப்பா, அல்லாஹ் உனக்கு அற்புதமான ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான், நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இந்த ஏகத்துவ கொள்கையிலேயே நம்மை இறைவன் படைத்து அதிலே வாழ வைத்திருக்கிறார். அதனால ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாகத்தான் மரணிக்கணும். இப்ராஹிம் நபி யாக்கூப் நபி பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது. நம்ம என்ன சொல்லுவோம்? அடே, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்டா, ஒழுங்கா படிச்சுட்டு வாடா, டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரு, இல்லைன்னா எதிர்காலம் சூனியம், செத்து போயிருவ, உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. நம்ம பிள்ளைகள்கிட்ட இப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நான் முஸ்லீம், என் தகப்பனாரு அவர் முஸ்லீம் இல்ல, என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேர் முஸ்லீமா இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உனக்கு இலகுவாக லேசாக அற்புதமாக தந்திருக்கிறான். உன்னுடைய சாவு வரையிலையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடாத. உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கைக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். சாப்பாடு கிடைக்காது, பொருளாதாரம் கிடைக்காது அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுதான் மிக முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாம இருந்தாலும் நமக்கு விதித்த ஒன்றை, நம்முடைய ரிஸ்கை இறைவன் தந்தே தீர்வான். இது இப்ராஹிம் நபியுடைய பாடம். நடு காட்டில் கொண்டு போய் விட்டாலும் அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகளுக்கு ரிஸ்கை கொடுக்கலையா? வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டாலும் இப்ராஹிம் நபிக்கு ரிஸ்கை அல்லாஹ் வழங்கலையா? நமக்கு என்ன? உலகம் உலகம் உலகம், காசு பணம் பொருளாதாரம் செல்வம், கார் வேணும், பங்களா வேணும், பைக் வேணும், எல்லாம் அப்படியே நிக்க, அப்படியே எல்லாம் நமக்கு வசதியா இருக்கணும். நகை வேணும், நட்டு வேணும், எல்லாம் வேணும். அதுக்காக என்ன செய்யறோம்? எவ்வளவு பெரிய பாவனாலும் செய்வோம், எவ்வளவு பெரிய அக்கிரமனாலும் செய்வோம், கொள்கையை தூக்கி எறியும்னா தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இப்ராஹிம் நபி அவங்க உலகத்தை பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது, வசதிகளை பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது, வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல உலக விஷயத்தை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது, மறுமையில எப்படி இருக்கணும். அதனாலதான் பிள்ளைகளுக்கு திரும்ப 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 இதை ஊட்டுதாங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, இப்ப நமக்கு தேவை நிறைய இடங்கள்ல இன்னைக்கு கொள்கைக்கு மாற்றமான சிந்தனை. அதே போன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நவீன காலத்தில் இந்த செல்போன் வந்ததற்கு பின்னாடி இந்த பெண்கள் படிதாண்டி செல்கின்ற கலாச்சாரங்கள் நிறைய நடக்கிறது.
அதுக்கெல்லாம் என்ன காரணம்? செல்போனை வாங்கி கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை வாங்கி கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு தேவையான நகையை வாங்கி கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு உலக விஷயங்கள் என்ன உண்டோ எல்லாத்தையும் தங்கு தடை இல்லாம அத்தனையும் கொடுத்தோம். ஆனா எதை கொடுக்கல தெரியுமா? இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை முஸ்லிமாக வாழ வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீ இஸ்லாத்திலேயே மரணி. அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்ததின் காரணத்தினால சில இடங்களில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் படிதாண்டி செல்கின்ற கலாச்சாரம். வேதனையிலையும் வேதனை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளையே இன்னொரு இடத்துல போய் கோயில்ல போய் திருமணம் பண்ணுகின்ற அந்த நிகழ்வு எத்தனை இடத்துல நடக்குது. அந்த பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க, பிள்ளையை போய் கூப்பிடுறாங்க. அந்த பெண் அந்த பெண்ணை யாரை விரும்பினாலோ அந்த பையனோடு சேர்ந்து அவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறா. பெற்றோர்கள் போய் நிக்கிறாங்க, ஏமா வந்துருமா, பிள்ளைகிட்ட கெஞ்சுறாங்க, வந்துரு. அந்த பிள்ளை சொல்லுது, நீ தேவையில்லை, இவன் தான் எனக்கு தேவை, இவன் தான் எனக்கு தேவை. பெற்றோர்கள் கேட்கிறாங்க, உன்னை 18 வயசு 20 வயசு வரையிலையும் பொத்தி பொத்தி வளர்த்தனமா, உன் மேல பாசத்தை அப்படியே புளிஞ்சு கொட்டினேன்னு, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, உனக்கு என்ன குறை வச்சிட்டமா வா. அப்பதான் அந்த பிள்ளையும் சொல்லுது, நீ எல்லாத்தையும் வாங்கி தந்த, ஆனா இந்த கணவனை எனக்கு வாங்கி தந்தியா, இந்த பையனை எனக்கு வாங்கி தந்தியா, அதனால உன்னோடு என்னால் வாழ முடியாது, நீயா இந்த பையனா என்று கேட்டால் நீ தேவையில்லை, இந்த பையன்தான். கடைசி போலீஸ் ஸ்டேஷன்லயே தாலியை கட்டி வேற கொள்கைக்கு போயிடும். ஏன்? செல்போனை கொடுத்த நாம ஈமான சொல்லி கொடுக்கல, செல்போனை கொடுத்தோம், ஈமான கொடுக்கல. அழகழகான சுடிதாரிகளை வாங்கி கொடுத்தோம், அழகழகான நபி தோழியருடைய வரலாறை சொல்லி வளர்க்கல. நகைகளை வாங்கி கொடுத்தோம், அந்த பிள்ளைகளுக்கு எது தேவையோ அந்த மார்க்க விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. நகையை கொடுத்த நாமோ அந்த பிள்ளைக்கு தொழுகையை பற்றி சொல்லி கொடுக்கல. விளைவு இதுதான் வரும். அதனால இவ்வளவு பெரிய தீமைகள் மலிந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொள்கை பிடிப்பு நமக்கு தேவை. குடும்ப விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் நமக்கு அந்த விஷயம் தேவை. அதற்கு நமக்கு முன்மாதிரியாக ஒரு கதாநாயகனாக இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தீமைகள் வந்தாலும் அதை எதிர்த்து சிங்கம் என போராடிய இப்ராஹிம் நபியுடைய வாழ்வு நமக்கு உத்வேகத்தை தரும். படிங்க, அவங்களுடைய வரலாறு ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிங்க. குறிப்பாக குடும்பத்தோடு உட்கார்ந்து படிங்க. ஒரு நாளாவது உங்க பிள்ளை உங்க பேரன் எல்லாத்தையும் வச்சு இப்ராஹிம் நபினா யாரு, எவ்வளவு பெரிய தியாகி, பிள்ளையை அர்ப்பணிக்க வந்தவர், மனைவியை காட்டில் விட்டுட்டு வந்தவர், தகப்பனை கொள்கைக்காவண்டி எதிர்த்தவர், குடும்பம் மற்ற எல்லா விஷயத்தையும் இறைவனுக்கு பின்னால் வைத்தவர், கொள்கைதான் பிரதானம், கொள்கையே எனக்கு தலைவன் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தியாகி. அந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துங்க. அதுதான் இந்த காலத்திற்கு நமக்கு தேவை. நம்முடைய கொள்கையோடு நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.